அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அனைவருக்கும் தேங்க்ஸ். உலக மக்கள் என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக அந்த கேமரா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா பற்றி போடுறதுலப்பா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னாக்குங்க நேற்று வந்து 15,000 வியூஸ் மேலே போயிருக்கு. எங்கப்பட்ட கமெண்ட்ஸு அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இந்த லைக்கெலாம் பிடிக்காதுங்க. லைக்கு அப்புறம் இந்த கமெண்ட்டு இதெல்லாம் கூட ஷேர் பண்ணணுங்க. ஷேர் பண்ணாலும் யார் என்னன்னே தெரியாது. ஷேர் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். உள்ளே போய் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா பாவம், அவனுடைய பெயின் கஷ்டம் எதையோ இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறான். நல்லதோ கெட்டதோ சொல்கிறான். ஆனால் எவனுமே சொல்ல மாட்டான். அந்த மாதிரி நல்லது சொல்கிறவனையும் வந்து கெடுக்கிறவன் தான் இருப்பான். அதுதான் ஆபிரகாம் லிங்கன் சொல்வார், விமர்சனங்கள் உன் மீது எரியப்படும் கற்கள் அப்படியே உன் கரம் கொண்டு தடுக்கணும். போய்கிட்டே இருக்கணும். கழுவி கழுவி ஊற்றுவான், கழுவி கழுவி ஊற்றுவான். அவன் ஒரு கைச்சாடன்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு. தொடக்க பள்ளிகளுக்கு முன்கூட்டிய தேர்வு தமிழக அரசு அறிவிப்பு. தென் இங்கே பாருங்கள், நீச்சல் குளம் மெரினா நீச்சல் குளம். சரியா? ஓகே. ஆமாம், சுட்டரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க மெரினா கடற்கரை நீச்சல் குளத்தில் சிறுவர்களும் இளைஞர்களும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த காட்சி. ஓகே, சீதுஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4 நாட்களாக நடைபெற்று வந்த கேஸ் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் வாபஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நாளை முதல் அமலுக்கு வருகிறது பத்திர பதிவில் பெண்களுக்கு 1% கட்டண குறைப்பு அரசாணை வெளியிடான். தலைப்புச் செய்திகள் தான். முழு செய்திகள் வேணும்னா பேப்பர் போய் வாங்கி படிச்சிங்க. அப்புறம் 2025-26 கல்வி ஆண்டில் இருந்து அமல் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் புதிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ தகவல். சரி, ஓகே, முடிச்சிடலாம். குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். இப்போ வந்து நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி சொன்னார். ஆனால் வெள்ளக்காரர் அப்படி சொல்ல மாட்டான், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்லுவான். அதை மாற்றினவர் யார்? நம்ம சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி தான் இப்போ தாத்தா வந்து தம்பிகளே தங்கைகளே சொல்லக்கூடாது, செல்லங்களே சொல்லலாம். நான் உன் அப்பான்னு சொல்லக்கூடாது. இங்கே ஒருத்தர் சொல்லினுக்கிறாரு அப்பான்னு. அதை போய் இவங்கன்னா அப்பா 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 புள்ளடான் அப்பா நான் உன் புள்ளப்பான்றான் அந்த பசங்க. யார்? அந்த அழகை பசங்க, அதான் அந்த கட்சிக்கார பசங்க. அப்போ அவங்க அம்மாவெல்லாம் அப்பா நல்லா பண்ணாரா? அசிங்கமாக இல்லை? மானங்கட்டவனுங்க. தாத்தா சொல்லலாம், அப்பா சொல்லக்கூடாது. அப்பா நான் யார் தெரியுமா? வித்தகன், அறிவாளி, சித்தகன் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு சாவறான். அப்பா கூட புருஷன் யாருன்னு சொல்ல மாட்டான். இந்த நீ உங்கள் அப்பனுக்கு தான் பிறந்தன்னு கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி. ஆனால் அப்பா அற்புதன், அப்பா அற்புதன். எவ்வளோ ஓடுற மார்ச் 31, 2025 தினசந்தி தலைப்புச் செய்திகள். ஓகேங்களா? செய்தி பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புதினை கொல்ல சதியா. ஓகேவா? பாருங்கள், கிட்ட பாருங்கள், சிது போடுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ரஷ்ய அதிபர் புதினை கொல்ல சதியா. கார் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. ரஷ்ய அதிபர் புதினின் கார் வெடித்து சிதறிய காட்சி. இதோ பாருங்கள், லுக் திஸ். அவருடைய கார் போல இருக்குதுங்க. புதினுடைய கார் போல் இருக்குது. அப்புறம் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை வந்த விமானத்தின் டயர் வெடித்ததால் பரபரப்பு. பத்திரமாக தரை இறங்கியதால் 102 பயணிகள் உயிர் தப்பினர். இதுங்க சிது 102 பயணிகள் உயிர் தப்பியிருக்காங்கங்க. ஆமாம், அது கீழே என்ன எழுதியிருக்காங்க? விமானத்தின் டயர் வெடித்து கிழிந்து இருக்கும் காட்சியாங்க. இதோ பாருங்கள், டயர் எப்படி வெடித்து கிழிஞ்சு போயிருக்குது பாருங்கள். அடுத்த செய்தியில் பார்க்கலாம். அன்பானவர்களே, இளைஞர்களே, பிரியமானவர்களே, மேடியர் போர்டு போட்டு பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ், வடிப்பு பெண்களே, இளைஞர்களே, உலகம் ஆட்டம் கண்டுவிட்டது. எஸ், ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், புதினை கொள்வதற்கு சதியா. ரைட், ஓகே. ஜெய்ப்பூர் ஃப்ளைட் டயர் பாம்பில் சாரி, அது எது வச்சு போச்சு. உலகம் ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. மியான்மர்னா பர்மா, உலகம் பூரா பேரிடுகள். ஆனால் இங்கே நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறானுங்க தோறமா? நம்ம பிள்ளைங்க பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தம்மம்மா பம்மம்மா அப்படி கல்ல போட்டுனுங்கிறான். அப்படி சுற்றினே இருக்கிறான். உலகம் நடுங்கி போய் கெடுக்குது. எப்போ பண்ணலாம் அழியலாம். அந்த 3ஆம் உலக போர் வர ரெடியாகி இருக்குது. இவன் பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே டேய் போடா, வேலைக்கு போடா. பொம்பளை நாள் சுற்றினுக்கிற
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்போ இந்த வீடியோவுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாருமே டிஎஸ்எல்ஆர் கேமரா பற்றிய வீடியோக்கள் தான். தென் அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வீடியோ 20,000 வீடியோ மேலே இருக்குது யூடியூப்பில். எல்லாமே லென்த் வீடியோ தான். ஆமாம், ஷார்ட்ஸ் கம்மி தான். 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஏன் 2 மணி நேரம் வீடியோக்கெல்லாம் இருக்குது. என் வீடியோவை நீங்கள் 40 செகண்ட்ஸ்லாம் பார்த்து எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக என் மொத்த வீடியோவும் பார்த்துட்டு செத்து போங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வரல. முடிஞ்சால் 20,000 வீடியோ இருக்குது யூடியூப்பில் மட்டும்தான் முழுசாக பார்க்க முடியும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் கேமரா பற்றி போடுறேன். தேங்க்யூ. மை டியர் போர்டு பீப்பிள்ஸ், வீபஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்கள், இளைஞர்களே, எங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. பேசினா 10 நாளைக்கு விடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம ஊர் மக்கள் பார்க்க மாட்டான். அது அப்படி ஜஸ்ட் ஆகிடுது. ஸோ அனிவே, நான் சொல்ல வந்த விஷயம் போன வீடியோவில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதோடைய கண்டினியூட்டி தான் இது. என்ன அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோவெல்லாம் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போதும். பட் 31 போயிடுச்சியா, 38 போகுதா, 30 அடப்பாவி 40 நிமிஷத்துக்கு மேலே இந்த நாதாரி வீடியோ பார்க்க மாட்டாரே. ஓகே, கட் பண்ணிடுறேன். ஓகே, மை டியர் போர்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ், அப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெரி தேங்க்ஸ். ஓகே, ஏன்னா இன்ஸ்டாவில் நான் நினச்சப்பாக்கல, நான் 9 வருஷம் யூடியூபர், ஒரு பேரும் வாங்க மாட்டேன் வீடியோ. 4 பேர் பார்த்தா பெரிய அதிசயம். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா சும்மா 20,000 30,000 நல்லது அப்படியே இன்ஸ்டாவில் வியூஸுங்க. அது எனக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷத்தான். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லலாம் கடமைப்பட்டு இருக்கிறேன். நன்றி சொல்கிறேன். சேம் டைம் நான் இன்றைக்கி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 3 நாள் ஒரு 16 வீடியோ கிட்டே நான் போட்டிருக்கேன். அதுலேயே நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞனாக மாறி இருக்க முடியும். எப்போவுமே நான் டக்குன்னு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பேன். கற்றுக் கொடுக்குறேன்ற பேரில் 5 வருஷத்துக்கு வச்சு ஒன்று மட்டும் போட மாட்டேன். திருப்பதியில் மட்டும் போடுறான் பார், அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஐம் வெரி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு வீடியோ எடுக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இன்றைக்கி வீடியோ எப்படி எடுத்து அது கோஆர்டினேட்டரில் போட்டு ப்ரீமியர் ப்ரோவில் போய் வீடியோ இவ்வளோ தூரம். ஓகே அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வழக்கம் போல் நிலநடுக்கம், அப்புறம் தற்கொலை, அப்புறம் கொலை, அப்புறம் பாலியல் தொல்லை, இப்படி பல நியூஸ்கள், கொஞ்சம் நியூஸ் வந்துருக்குது. உலகத்தில் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. அதெல்லாம் பேப்பர் நல்ல மீடியாலாம் வராது, பார்க்காத. அப்புறம் இப்போ பிள்ளைங்க கேமராவை பற்றி நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ போன வருடமே நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் பதவியில் போயிடுறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கைன்னு ஒன்று இருக்குது. 75 வயசு ஆகி போயிட்டா அவங்க அந்த பிரதம மந்திரி பதவி வகிக்கக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போயிருக்காரு. நாக்பூர் தானே ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய தலைமையகம், அங்கே தானே இருக்குது. ஸோ என்னென்னமோ நடக்குதுங்க உலகத்தில். என்னென்னமோ நடக்குது உலகத்தில், ஒன்றுமே புரியலே, மர்மமாக இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கப்பா பிள்ளைங்களாடே. உங்களை தான் சொல்கிறேன், இளைஞர்களே, உங்களை தான் நான் நம்பிக்கிறேன். நீங்கள் தான் இந்த உலகத்தை தாங்கணும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமாம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்க்குறீங்க. ஆனால் யாரும் முழுதாக பார்ப்பதில்லை, எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? 10 செகண்ட்ஸு 15 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியல. அது விடுங்க, அது உங்களுக்கு பாவம், என்ன பிரச்சனையோ என்ன அவசரமோ சரி. இருந்தாலும் முழுதாக வீடியோ பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த தள்ளி விடுறாங்க பார்த்தீங்களா, வியூஸ்க்கு தள்ளி விடுறதுக்கு பேர் அந்த மாதிரி வியூஸ்க்கு பேர் இட்ஸ் நாட் குட். அது போலித்தனமானது. நட்புக்காக நீ கெஞ்சுவேன், பிச்சை எடுப்பேன், அந்த தள்ளி விடுவான். பட் அது இல்லை, உண்மையாலுமே ஷேர் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று 10,000 வீடியோக்கள், என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் எல்லாருக்கும் ஒரு நன்றி. போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ. ஹாய் டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர். பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷ் 4 பேட்ரி இருக்குது. அது ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்களா, இட்ஸ் கெட்டிங் ஆன். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஆன் பண்ணிட்டு தென் அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னால் இது பாருங்கள், இந்த லென்ஸு பார்த்தீங்களா, இந்த ஃபில்டரை இந்த டோர் கீழே இந்த துணி, இந்த ஒரு மாதிரி லெதர் துணி லைட்டாக தான் தொடிக்கணும். வேகமாக தொடிச்சிங்கன்னா உங்களுக்கு அவரை ஃபில்டர் தான் இருந்தால் கூட ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது. அது சேம் டைம் ஏசி ரூமில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபோ வீடியோவோ எதுவும் பண்ணும்பொழுதும் கண்டிப்பாக அந்த சில்னஸ் போயிடுச்சா பாருங்கள். இல்லைன்னா கேமராவில் லென்ஸில் அங்கே இங்கே ஃபங்கஸ் பிடிச்சிடும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.
டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் நான் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஃபோட்டோ மோடில் வச்சுட்டேன். ஃப்ளாஷில் வந்து 4 பேட்ரி போட்டாச்சு, மைனஸ் ப்ளஸ்லாம் பார்த்து கரெக்டாக போட்டாச்சு. இப்போ நான் போயிட்டு டேக் ஒன் ஃபோட்டோ பாருங்க, எல்லாமே ஃபோட்டோ மோடில் தான் இருக்குது, எல்லாமே நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ லைட் வெளிச்சத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே 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 அது பாருங்கள், அது பாருங்கள், இப்போ பார்த்துட்டே இருக்கு. அது செகண்ட்ஸ் நிறையா போயிடுது, அதான் நான் டென்ஷன் ஆகிடுறேன் எனக்கு. ஓ மை காட். அது ஃபைன் 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 ஃபைன். ஆமாம், ஒருத்தனை எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, ஒருத்தனை எடுத்துட்டேன். இப்போ சேம் அதே தான். எப்பா அம்மா லைட் ஆஃப் பண்ணுமா? ஓகே சார். லைட் போடுமா. இங்கே பாருங்கள், இப்போ லைட் இல்லாமல் ஒன்று எடுத்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஆஃப் பண்ணிவிட்டேன், ஏன்னா ஜாஸ்தி போகுது. ஐயோ போவாதடா போ. டிஎஸ்எல்ஆர் வியூவர்ஸ் லவர்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் இருக்கு இல்லையா, இதனால் வீடியோவுக்கு நன்மை இருக்கா இந்த ஃப்ளாஷால்? அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ ஒரு வீடியோ நான் எடுக்க போகிறேன் பாருங்கள். எல்லாமே நான் ஆனில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு விஷயம், இங்கே மட்டும் நான் போயிட்டு என்ன பண்ணணும், அந்த வீடியோ மோடு மாற்றிட்டு இங்கே வந்து நான் ஆன் பண்ணணும். நான் என்னையே வந்து ஒரு வீடியோ இதான் பார்த்தீங்களா, அதையே இப்போது நான் வந்து இந்த சோப்பு பட்டன் தான் ஆன் ஆஃப், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தோ இப்போ பாருங்கள், அதையே ஒரு வீடியோ எடுக்கலாம். அது இப்போது ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதோ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ரெக்கார்டிங், சோப்பு லைட் தெரிதாங்க, ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது. லுக், அது கிளியர் இல்லை, ஏன்னா வந்து நம்ம கை அதெல்லாம் அசைஞ்சு போச்சு. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜான் பாஸ்கோ ஓகே 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 ஓகேங்க, ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நிமிஷங்கள் அதிகமாகிறதுனால இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். சார் ஹாய். டிஎஸ்எல்ஆர் கேமரா வியூவர்ஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த கார்டு எடுத்துகிட்டு இது ஒரு பாருங்கள், இந்த கார்டு பேர் இது பாருங்கள். இது ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுக்கணும், அப்படி ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்து இந்த கார்டு எடுத்துகிட்டேன். அங்கே பார்த்தீங்களா 8 GB இருக்கா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 16 GB 36 GBலாம் வேணாம், ஹேங் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போது இங்கே பாருங்கள், இந்த கார்டு ரீடர், இதுக்கு பேர் கார்டு ரீடர், கொஞ்சம் பழசு தான். இந்த கார்டு ரீடரில் நம்ம இந்த SD கார்டை போட்டுட்டு தென் ஆஃப்டர்வேர்ஸ் என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட்டரில் இதோ பார்த்தீங்களா, இந்த கம்ப்யூட்டரில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும். இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், காப்பி பேஸ்ட், நம்ம அங்கே எடுத்தோம் இல்லையா, வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துடல, அதை போய் ஹாய் டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ். ஆமாம், உங்களுக்கு இப்போ கேமரா ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் ஒரு 20 ரீல்ஸ் மேலே போட்டிருக்கேன். நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்தாலே நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞர் தான். ஈஸியாக கேமராவை தூங்குங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. போங்க, காடு மேடு பள்ளம் எதெல்லாம் அடித்து நொறுக்குங்க. ஃபோட்டோ எடுத்து தள்ளணும். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக வர முடியும். அப்புறம் வந்து பாருங்கள், இது வைடு பற்றி சொல்கிறேன். அப்புறம் இது டெலி லென்ஸு, இதை பற்றிலாம் அடுத்தடுத்து வீடியோக்களில் நான் சொல்கிறேன். தாதாவுக்கு வயசாகிடுச்சு, 62 வயசு. ஏதாவது ஞாபகம் மருதி இருக்கும், ஏதாவது மிஸ் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இப்போ பார்த்தீங்களா, இந்த கார்டு எடுக்கிறேன். இதோ இருக்கா, இந்த SD கார்டு எடுக்கிறேன். என்ன இந்த டைம் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது பாருங்கள். இதை ஏற்றுட்டேன். இப்போ எடிட்டிங் போகிறேன். ஓகே, டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ், இப்போ கேமரா இந்த ஃப்ளாஷால் வீடியோவுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஸோ அதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு இந்த த்ரெட் அப்படியே வந்து என்ன பண்ணோம், ரொம்ப டைட் பண்ணிட்ட போல இது லூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, லூஸ் பண்ணியாச்சு, நல்லா அது இறங்கிடுச்சு. அப்படியே மெதுவாக லைட்டாக ஸோ வெளியே எடுத்தாச்சு, இங்கே வச்சாச்சு. உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எப்போவுமே சரி, நீ ஒன்ஸ் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ நீ எடுத்துட்டு கேமரா ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணால் அகெயின் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் பண்ணணும். பிளரே இருக்கா இல்லையா பார்க்கணும். தென் இந்த அலைன்மெண்ட் அதுக்கு இது டோட்டலி ஃபஸ்ட்டில் இருந்து தான். அப்படி தான் நீ வந்து பண்ண முடியும். ஒரு தடவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே பண்ணலான்னா பண்ண முடியாது. பண்ண முடியும், அது இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த கார்டு நான் எடுத்து எப்படி எடிட் பண்ண போகிறேன்றதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்புறம் டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் பாருங்க, இது பார்த்தீங்களா, நம்ம கேமரா தான் இருந்தது 7200 கேமரா பேர்.
இது பாருங்கள் எஸ்டி கார்டு. இதில் தான் நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்தோம் இது உள்ள தான் அது இருக்குது. ரைட்டா? இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா, இது பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர் இருக்கா, கார்டு ரீடர். இது கொஞ்சம் பர்ஸ் தான். அந்த கார்டு ரீடரில் இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுறது? பாருங்கள், இந்த போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்டில் போய்ட்டு சொல்லிட்டா இந்த லைட்லாம் எரியும். ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம வந்து விவர்ஸ் டிஎஸ்எல்ஆர் விவர்ஸ் இப்போ நம்ம அதை கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணிட்டோம், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு இ டிஸ்க்லையோ டி டிஸ்க்லையோ எஃப் டிஸ்க்லையோ அது இருக்குது. ரைட்டா? இதோ பாருங்க. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்கில் நான் உள்ளார போய் ஒரு ஃபைல் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபைலில் நம்ம அங்கே எடுத்த வீடியோவும் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. ஸோ இப்போ கேமராவுக்கு இனி வேலை இல்லை, அதனால் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வச்சிடுறேன். ஏன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதில்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகேவா? கேமராவை இப்போ நம்ம வச்சிடலாம். இப்போ மறுபடியும் கம்ப்யூட்டருக்கு போய்ட்டு நான் எப்படி நம்ம அந்த அடாப் ப்ரீமியர் ப்ரோ அப்புறம் டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோ வீடியோ கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணி தென் எந்த டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கோன்ற வரைக்கும் நம்ம நல்லா வந்துட்டோம். இப்போ நம்ம அடாப் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் எப்படி அதை நம்ம எடிட் பண்ண போகிறோம், எடிட்டிங் பற்றி உங்களுக்கு இனிமேல் வரும் அடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பக்கா எடிட்டிங் பற்றி தான் நான் பேச போகிறேன். அப்படியே நீங்கள் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிங்கனாக்க ப்ரீமியர் ப்ரோ அடாப் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் எப்படி எடிட் பண்ணலான்றதை ரொம்ப நல்லா கற்றுக்க முடியும். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். பாருங்கள், அது ஓப்பன் ஆகும். அப்படியே பாருங்கள், ஓப்பன் ஆக போகுது பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அங்கே போய் ஒரு கிளிக் கொடுக்கணும். பாருங்கள், அகைன் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஓகே கொடுக்கணும். திருப்பி மறுபடியும் பாருங்கள், அங்கே ஒரு ஓகே கொடுக்கணும். எப்போனா உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் எப்படி அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருக்குது, அங்கே ஆல்ரெடி இருக்குது. நான் அங்கே எடுத்த வீடியோ, அங்கே எடுத்த அந்த வீடியோ லவர்ஸ் டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே எடுத்த ஃபோட்டோ அங்கே எடுத்த வீடியோ அது உள்ளே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள், இதோ பார்த்தீங்களா, இதோ ஃபைல், இதோ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஃபைலுக்கு போகிறேன், ஒரு கிளிக் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே கீழே வந்தீங்கன்னா இம்போர்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு இம்போர்ட்டில் ஒரு கிளிக் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய வீடியோஸ் தான். இங்கே வந்து ஏதோ ஒரு கிளிக் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்குது, அது ஓப்பன் கொடுத்தாச்சு. இதோ பார்த்தீங்களா, இங்கே வந்துச்சு. இது வந்து ஜான் பாஸ்கோ ஒரு வீடியோ தான், அதை வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தா அதோ பாருங்கள், அது இங்கே வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு ஸ்க்ரால் மாதிரி இங்கே கொண்டு வரலாம். இல்லை அது பார்த்தீங்கன்னா பிடிச்சி இதோ பார்த்தீங்களா அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே கொண்டு வந்ததுக்கு பிறகு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஓகே கொடுக்கணுங்க. இப்போது பாருங்கள், டிஎஸ்எல்ஆர் லவர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட்டுன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இப்படி டபுள் கிளிக் கொடுத்தா இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணலாம், எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப். ஒன்ஸ் நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் விஷயம்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்கனாக்க இந்த ஃபிட்டுன்ற விஷயத்தில் லேண்ட்ஸ்கேப் விஷயத்தை நீங்கள் வந்து பக்காவாக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் போர்ட்ரைட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ அதை எப்படி நம்ம அங்கே போய் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து மறுபடியும் விவர்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்க அடாப் ப்ரீமியர் ப்ரோ அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதில் இந்த ஒர்க்கிங் ஏரியா அது இருப்பாருங்க. இதுதான் நம்ம ஒர்க்கிங் ஏரியா. அந்த டோட்டலியும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போது இந்த பாருங்கள், இதை அப்படியே வந்து நீங்கள் சின்னதாக அப்படி ஆக்கிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து இப்படி வைக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று எத்தனை வீடியோ வேணாலும் நீங்கள் இங்கே அடுக்கிக்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னால் அப்படி ஒரு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது போயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னொரு வீடியோ நான் போய் எடுக்கிறேன். இம்போர்ட் அது ஃபைலுக்கு போனேன்.
இப்போது பார்த்தீங்களா நான் ஃபைலுக்கு போனேன். இப்போ மறுபடி பாருங்கள், வேறு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஓப்பன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கு பார்த்தீங்களா அது இங்கே வந்துடுச்சு. மறுபடியும் இந்த இந்த கை வச்சுட்டு இந்த மவுஸ் மேலே இந்த ரைட் இருக்கு இல்லையா, அங்கே அது மேலே வச்சு ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்து அப்படியே மறுபடியும் அதை இழுத்துன்னு வந்து இந்த மேலே வைக்கணும். பார்த்தீங்களா, வந்து மேலே உட்காந்துச்சு. இது மேலே இல்லை, பாருங்கள் அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து சின்னது பண்ணணும். இப்போ சின்னது பண்ணால் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோமா, அந்த வீடியோ பாருங்கள் அங்கே இருக்கு. இதை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், இது சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ படமா ஆக்ஷனில் தான் இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இது கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு இதை கிளிக் பண்ணி இவனை கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அந்த மெயின் மவுஸில் வந்து என் விரல் வந்து ட்ராக் பண்ணினே அழுத்தி பிடிச்சினே இருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம அதுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைஸ் பண்ணி அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே பாருங்கள் இந்த வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அந்த ப்ளே இருக்குது, ஃபார்வேர்டு இருக்குது, பேக்வேர்டு இருக்குது. அப்போ இந்த ப்ரேக் கொடுக்குறோம். வியூவர்ஸ் பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள் நான் ப்ளே போட போகிறேன். அங்கே பாருங்கண்ணா ஓவர் லாப் இருக்கும் பாருங்கள். இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ பாருங்கள், 2 வீடியோ பார்த்தீங்களா வீடியோ 1 வீடியோ 2. இந்த 2 வீடியோவுக்கும் சவுண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஆடியோ 1 ஆடியோ 2 இருக்குது. 2 சவுண்டு இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு ஓவர்லாப் ஆகி ஒன்று மேலே ஒன்று மிதிபட்டு அப்போது இதுவாகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்குனாக்க, இங்கே பார்த்தீங்களா இந்த ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கட் பண்ணிட்டா இப்போ சவுண்டு வராது. இப்போ நான் போடுற பாருங்கள், சுத்தமே சவுண்டு இருக்காது, ஆனால் வீடியோ ஓடிட்டுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ மீட்டில் இருக்குங்க. பார்த்தீங்களா வியூவர்ஸ், இப்போ அந்த மீட்டில் இருக்குது, சவுண்டு வரல. நல்லா பாருங்கள், 2 வீடியோவும் ஓடிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் சவுண்டு இல்லை. காரணம் என்னென்னா நான் அங்கே மீட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் போய் பாருங்கள், அங்கே ஆன் பண்ணிட்டேன். மறுபடியும் பாருங்கள், அங்கே ஆன் பண்ணிட்டேன். எதுவுமே கிடையாது. போயிட்டு சவுண்ட் கம்மி பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் நமக்கு சவுண்டு வேண்டாம் அப்படின்னா, 2 சவுண்டுமே வேணாம் வைங்களேன், டோர் பாருங்க கீழே மேலே வேணாம், மீடிய போய் இது மேலே அப்படி ரைட் கிளிக் பண்ணி டோர் பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இந்த அன்லிங்க்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா இப்போது அந்த அன்லிங்க் நான் கொடுத்துட்டேன். வேணா கூட உங்களுக்கு மறுபடியும் பாருங்கள், இப்படி ரைட் கொடுத்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் கட்டு காப்பி ஏகப்பட்ட கிளியர் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த அன்லிங்க் பார்த்தீங்களா பளிச்சின்னு இந்த மாதிரி பிரைட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அன்லிங்க் பண்ணிட்டேன். அப்போது நான் எதை பண்ணணும், அது மேலேயே திருப்பி வந்து அப்படி பண்ணி ஒரு ரைட் கிளிக் கொடுத்து அதை கட் கொடுத்துடணும். கட் கொடுத்தா காலி போயிட்டான். இப்போ நம்ம அவனோட டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அண்ணா சவுண்டு குத்துனே தான் இப்போ இன்னொருத்த குத்துனே வியூவர்ஸ். இதில் நம்ம ஒரு வீடியோவை தூக்கிடுவோம். ஒரு வீடியோவை நல்லா பெருசாக நல்லா வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோன்றத மேல் வீடியோ இருக்குல்ல, அதை போயிட்டு பாருங்கள், கட்டுன்னு கொடுத்தா அது அவன் போயிட்டான் ரைட்டா. ஸோ இப்போ இவனை நம்ம பெருசு பண்ணி வச்சுப்போம். இப்போ அது பண்ணி அப்படியே உன்னை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா ஃபுல்லாக நல்லா வச்சுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு தேவையில்லாத இவ்வளோ பெரிய லென்த்து வீடியோ நமக்கு தேவைதானா வேண்டாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே இங்கே கட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த கட்டு, அதை கட் பண்ணி இதை பார்த்தீங்களா இங்கே ஒரு பின்னு மாதிரி வச்சுக்க கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா கத்திரிக்கோள் மாதிரி ஒன்று இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல போய் இருந்த பாருங்கள், இங்கே வேணுமா கட் பண்ணிக்கிங்க, இங்கே வேணுமா கட் பண்ணிக்கிங்க, இங்கே வேணுமா கட் பண்ணிக்கிங்க, இங்கே வேணுமா இங்கே எங்கே வேணுமோ எங்கே வேணுமோ ஃபுல்லாக கட் பண்ணிட்டு திருப்பி இது ஏரோ மார்க் இருக்குல்ல, அங்கே வந்து கட்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு ஒரு 4-5 மேட்ரு வேணான்னு வைங்களேன், அப்படி செலக்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு ரைட் கிளிக் பண்ணி டோருக்கு பாருங்கள் கட்டுன்னு கொடுத்தா மொத்தத்தில் போயிட்டு அங்காளி. இப்போ இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. ஐயோ இதுங்கடா கம்யூனிட்டி, அது எங்கடா தொடர போகுது, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இவங்க மறுபடியும் இவங்க எல்லாரையும் ஆமாம் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு சினிமா படம் ஒன்று வந்தது, நடுவில் சில பக்கத்தை காணுமா என்னமோ அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், நான் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே ஒரு துண்டு இருக்குது, இங்கே 4-5 துண்டு இருக்குது, இங்கே இடையில ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இவனை ஒன்றாக்கணும், இவனுக்கு கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. ஸோ இவனை போய் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டான்.
இப்போ அவனை மறுபடியும் இப்படி இப்படி பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் இவனை அதோ இங்கே போயிட்டு அப்படியே பிடிச்சி வலிச்சின்னு வந்தா இங்கே வந்து அவன் ஒன்றா சேர்ந்துட்டான். நல்லா புரியுதுங்களா? ஆனால் சம்மந்தம் இருக்க மாட்டான். இவன் என்னமோ பேசுவான், அவன் என்னமோ பண்ணுவான், இவன் என்னமோ பேசுவான், அவன் என்னமோ பேசுவான். ஸோ இப்போ ஒரு வீடியோவை எப்படி சாஃப்ட்வேர் உள்ளார போய் அதை எப்படி கொண்டு வந்து இப்போ நல்லா நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு வீடியோவோ நம்ம அங்கே எடுத்தோம். அந்த வீடியோ இது இல்லை, இது வேற. நம்ம எங்கேயோ நிறைய வீடியோ இருக்குது. ஒரு வீடியோ எடுத்தோம், அங்கே ஃபைலுக்கு போனோம், இம்போர்ட்டுக்கு போனோம், இம்போர்ட்லேருந்து அதை கொண்டு வந்தோம், இங்கே கொண்டு வந்தோம். அதை வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணிக்கணும். அப்புறம் அதை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதை ஒன்றா சேர்த்துட்டோம். இப்படி சேர்த்ததை இப்போ உடனே உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை பாருங்க இப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரன்னர். இந்த ரன்னர் கரெக்டாக இங்கே இருக்குதா பார்க்கணும். இங்கே வந்து நம்ம நிறைய டைப் பண்ணலாம். என்ன அவங்க இஷ்டம் வேணுமோ என்னென்னமோ நீங்கள் டைப் பண்ணலாம், போகலாம், வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டர் பண்ண போகிறேன். ரெண்டர் போட்டு அவுட்புட்டை எடுக்க போகிறேன். வெரி சிம்பிள். அடோப் ப்ரீமியர் எடிட்டிங் சாஃப்ட்வேர் உள்ள ஒரு வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணதை ஒர்க்கிங் ஏரியா எடுத்துன்னு வந்தோம், கட் பண்ணோம். இப்போ இதை அங்கெல்லாம் பார்த்தோம், கொண்டு செஞ்சோம், சவுண்டு கவுண்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். இப்போ அவுட்புட் வேணும் இல்லை, வெளியே எடுக்கணும் இல்லை, ஒரு யூடியூபுக்கு அனுப்பணும் இல்லை ஒரு ஃபேஸ்புக்கு அனுப்பணும். ஸோ இங்கே பாருங்க இந்த ரன்னர் கீழே அப்படி வந்து இப்படி பாருங்க இப்போ செலக்ட் பண்ணுறேன். அப்படியே ட்ராக் பண்ண போதாங்க. இப்படி நம்ம நல்லா ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ நேராக இங்கே ஃபைலுக்கு வரணும். ஃபைலில் இதுக்கு முன்னால் நம்ம இம்போர்ட் பண்ணோம், இறக்குமதி. ஆமாம், இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சு எல்லாம் வேலையும் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறத பாருங்கள், எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்டில் அப்படி மெதுவாக அப்படி போகும்போது இதை பாருங்கள், நம்ம அங்கே மெதுவாக போகும்போது இந்த மீடியா இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் கொடுங்க. அப்படி கிளிக் கொடுத்தா இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேனல் ஒரு விண்டோ ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, இங்கே சீக்வன்ஸு, அப்புறம் ஏபிஐ, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் போக போக சொல்லித்தரேன். அங்கே போயிட்டு இதை பார்த்தீங்களா இங்கே சேவ் பண்ணணும். அதனால் அதை ஒரு டெலீட் கொடுத்துட்டு அந்த பட்டன் இல்லை, அங்கே டெலீட் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னாக்க அங்கே வந்து ஒரு அந்த இருக்குதுங்க போல ஏன்னா நான் அந்த வயரை பிடிங்கி விட்டேன். இங்கே கடுகுது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அது அப்படியே கடுகட்டும். அதை நான் வெளியே வந்துட்டு நான் இப்படியே என்ன பண்ணுறது பாருங்க, எக்ஸ்போர்ட். நல்லா கவனிங்க, இந்த இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஓகே சார் தானே? வந்துட்டான். இப்போ என்னாச்சு சார், மக்கள் பண்ணுதா? அப்படியா போயிட்டு இருக்கா? ஐயோ இந்த கெட்டவாட்டு சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மக்கள் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சீக்வன்ஸ் இருக்கு பார்த்தீங்களாங்க, அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க சீக்வன்ஸ் 01ன்னு இருக்குது. அது நமக்கு வேணாம், அதை காலி பண்ணிவிட்டு இப்போ சும்மா அப்படி ஒரு 0. இப்போ பாருங்க இங்கே சும்மா SU ஏதோ தப்பாக டைப் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ அங்கே நான் டைப் பண்ணியாச்சு. அந்த டைப் பண்ணதை இங்கே வந்து சேவ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து சேவ் பண்ணணும். இங்கே வந்து சேவ் பண்ணிட்டா இட்ஸ் ஆல்ரெடி இப்போ எல்லாமே பக்கவாக இருக்குது. இப்போ பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இங்கே எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்தா அங்கே பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, மெதுவாக ஒருத்தன் அப்படியே பாருங்கள், நாக்கு பூச்சி மாதிரி நாக்க தள்ளின்னு இருக்கிறான் பார்த்தீங்களா. அந்த பார்த்தீங்களா, எஸ்டிமேட்டட் டைம் ரிமைனிங் 4 minutes அந்த மாதிரி சொல்லுது. இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஆகிடும், மொத்தம் இங்கே வந்துடும். அப்படியே பார்த்துட்டே இருங்க, அது ஆகட்டும், மொத்தம் ஆகட்டும். அது வந்து முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அவுட்புட் நமக்கு வேணும் இல்லையாங்க. இப்போ ரெண்டரிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ஃபுல்லாகிடும். இது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம உள்ளார போய் நம்ம பண்ணது என்னமோ பண்ணோம், கட் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், எதையோ. வியூவர்ஸ் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் 99 வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெண்டரிங் ஃபினிஷுங்க, வந்துடுச்சுங்க. எல்லாம் எவ்ரிதிங் கிளியருங்க, ரெண்டரிங் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ நான் மேலே போகிறேங்க, அதுவோ பார்த்தீங்களா அங்கே கட் பண்ணுறேங்க. இங்கே பார்த்தீங்களா ஆடோ ப்ரீமியர் ப்ரோ சொல்லிச்சா, சேவ். ஆமாம், சேவ் சேஞ்சஸ் சொல்லிச்சா, எஸ் கொடுத்துட்டாங்க. எஸ் கொடுத்தோம், டோட்டல் நான் இட்ஸ் கிளியர். ஆமாம், புரியுதுங்களா? எப்படி நம்ம ஒரு இப்போ ஆடோ ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோவை என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், அப்புறம் எடிட் பண்ணோம், ரெண்டரிங் பண்ணோம், இப்போ அவுட்புட் எடுத்துட்டோம். இப்போ அந்த அவுட்புட் எங்கே இருக்கும் சொல்லுங்கள். இப்போ அந்த அவுட்புட் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சிஸ்டம் உள்ளார நேராக பிசி உள்ளார போங்க.
பேசி உள்ளார அப்படியே போகும்போது இங்கே பார்த்தீங்களா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்கும், டெஸ்க்டாப்பு டாக்குமெண்ட்ஸு டவுன்லோட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் டாக்குமெண்ட்ஸு உள்ளே போய் கிளிக் பண்ணால் அதோ பாருங்க அடோப் இருக்கா, அடோப் 2 கிளிக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரீமியர் ப்ரோ 2 கிளிக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் 6.0 அங்கே பாருங்கள் போயாச்சா. இப்போது இந்த இருக்கு பாருங்கள் சும்மா, இந்த சும்மாவை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி அந்த பாருங்கள் இந்த டெஸ்க்டாப்பில் அப்படியே சேவ் பண்ணுங்க. பார்த்தீங்களா சேவ் ஆயிடுச்சு பாருங்க. இது டாக்குமெண்ட்டு, இது பார்த்தீங்களா அடோப் ப்ரீமியர் ப்ரோ ஆட்டோ சேவ் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. சும்மானு நம்ம அங்கே ஒரு டைப் பண்ணும் பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது. அதை போனேன், ரைட் கிளிக் கொடுத்தேன், காப்பி பண்ணேன், டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆயிடுச்சா சந்துரு, சந்துரு பாரு அங்கே பாரு என்ன பாரு பாரு. அது வந்து பழைய பொருளாதார இங்கே பயிர் செஞ்சுக்கிட்டாங்க, மக்களே இல்லை. ஓ சரிங்க சார். இதெல்லாம் வந்து மில்லியன். ஓ சரி. இந்த பக்கம் இருக்காங்கல்ல. ஆமாங்க சார். இந்த காட்டுக்குள்ள ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் டிஎஸ்எல்ஆர் கேமரா வியூவர்ஸ், இப்போ நம்ம அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், அதை நம்ம இங்கே பார்க்கல. இப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தோம், ப்ரீமியர் சாஃப்ட்வேர் உள்ளார எப்படி போட்டோம் ன்றதை நம்ம போட்டு எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவுட்புட் எடுத்து அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டிட்டேன். ஒரு விஷயம் என்னென்னா 40 செகண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் குழம்பிடுவீங்க. நீங்கள் இதை முழு வீடியோவாக பார்க்கணுன்னாக்க இப்போ ஒரு அரை மணி நேரம் வீடியோ பண்ண போகிறேன். இதோ இப்போ தான் அப்போ ஒரு அரை மணி நேரம் இங்கே நடந்த எல்லா விஷயம், ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ரியல் ரேடோ ரியாலிட்டி என்னுடைய சேனல் பேர், யூடியூப் சேனல் பேர். 20,000 வீடியோ மேலே அங்கே இருக்குது. இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் இந்த வீடியோ பற்றி, அது பற்றி, எடிட்டிங் பற்றி கொஞ்சம் விஷயம்லாம் பற்றி பேசுகிறேன். எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா ரியல் ரேடோ ரியாலிட்டி யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதுவில் போய் முழுசாக அந்த அரை மணி நேரம் வீடியோ பார்த்தா ஏதாவது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.